அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களும் வருகிற புது வருட வாழ்த்துக்களும் நான் தேவ சமூகத்திலிருந்து நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உலகம் முழுக்க ஒரு பண்டிகை அல்லது ஒரு நிகழ்ச்சி கொண்டாடுவது என்றால் அது கிறிஸ்துமஸ் தான். உலகம் முழுக்க, ஏன்னா அவர் உலக ரட்சகர், உலகத்துக்கு ஒளியாய் வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உலகம் முழுக்க கொண்டாடுகிற ஒரு நிகழ்ச்சி தான் அந்த கிறிஸ்துமஸ். கிறிஸ்து பிறப்பின் அந்த நிகழ்ச்சியை கொண்டாடி ஜனங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார்கள். உங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதல்களை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொண்டு, இப்பொழுது சகோதரிகள் ஒரு கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடுவார்கள். அதற்குண்டான ஒரு ஜெபம் பண்ணி அவர்கள் பாடின பிறகு ஒரு சின்ன செய்திக்கு நேராய் நான் திரும்ப வந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, எல்லாவற்றிலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்துமஸ் நாளன்று ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய ஜனங்களுக்கு, இந்த உலகத்திற்கு, தேசத்திற்கு, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். கர்த்தாவே, இந்த பாடல்களை நீர் ஆசீர்வதியும், தொடர்ந்து வருகிற செய்திகளை நீர் ஆசீர்வதியும். எல்லாவற்றிலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பாலகன் இயேசு பிறந்தார், அன்பாய் அவனில்
நன்றி ஏசப்பா, நன்றி. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமடங்கு செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. உம்முடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். உம்முடைய நாமத்தில் நாங்கள் தேசங்களை, ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காகவே வந்து, எங்களுக்காகவே மரித்து, எங்களோடு கூட இருக்கும்படியாக திரும்ப உயிர் தெழுந்தீரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாடுகள் துக்கங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே, நன்றி அப்பா. உம்மை போல ஒரு அன்புள்ள தேவன் வேற ஒருவர் இல்லையப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். துயரங்கள் பாரினில் கலந்தவரே, துன்பங்கள் தாங்கிட வேலன் தந்தீரே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட வேலன் தந்தீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். Praise God. I am the light of the world. He who follows me will not walk in the darkness, but will have the light of life. நானே இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ஒளியாய் இருக்கிறார். இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக அவர் வந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள், இருளில் இருக்கிற இந்த உலகம் வெளிச்சம் அடையவும், சுகவாழ்வு, சமாதான வாழ்வு, நித்திய வாழ்வு வாழும்படியாகவே கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். மனிதனை இருளுக்குள், மரணத்திற்குள், பாவத்திற்குள், நித்திய நரகத்திற்குள் தள்ள வந்த சத்துருடைய வல்லமைகளை அழித்து, அவனுடைய கிரியைகளை அழித்து நிர்மலமாக்கி, மனு புத்திரன் பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு ஜனங்களை விடுதலையாக்கி சந்தோஷப்படுத்தும்படியாகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அருமையானவர்களே, அவரே உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானோ ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படும் வந்திருக்கிறேன் அப்படி சொன்னார்.
திருடன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை திருடி நம்மை நரகத்தில் நம்ம தள்ளி என்றென்றைக்கும் இருளுக்குள்ளே தள்ளுகிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னையும் என் வார்த்தையை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஆக்கினைக்கு நரகத்திற்கு போகாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னோடு கூட அவன் வாசம் பண்ணுவான். ஆகவே என்னை பின்பற்றுகிறவன் வெளிச்சத்திலே நடப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இருளை யாரும் விரும்புவது கிடையாது. இருள் விரும்பப்படத்தக்க ஒன்று அல்ல. இருள் ஒரு ஆபத்தானது, இருள் பயமானது, இருள் வேதனை உள்ளது. இருளில் யாரும் ஒன்று செய்ய முடியாது. இந்த உலகமும் அப்படி பாவம் என்கிற இருள், வேதனை, மரணம், சாபம், இப்படி பலவிதமான காரியங்களை இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையை கொடுத்து அந்த இருளுக்கு காரணமான சாத்தானை, பிசாசை தலையை நசுக்கி ஜெயித்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். மனுபுத்திரனாக இந்த உலகத்திற்கு வந்து மனுஷனுடைய பாவங்களை, சாபங்களை ஏற்றுக்கொண்டு நம்மை விடுதலையாக்கின அன்பு ரட்சகர். அவர் சொல்லுகிறார், நானே உனக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், நானே உனக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றி வா. நீ இருளிலே நடவாமல் வெளிச்சத்திலே நடப்பாய். நீ பாவத்திலே, அழிவிலே, கடன்ல, பலமத துயரம், சமாதானமின்மை, அடிமைத்தனத்திற்குள் போகாமல் மகிழ்ச்சி, சந்தோஷம், நிறைவான வாழ்வு, நித்திய வாழ்விலே அந்த வெளிச்சமாகிய அந்த வெளிச்சத்திலே நடப்பாய். நானே உனக்கு அந்த வெளிச்சத்தை தருகிறேன். நானே ஒளியாக உனக்குள் வந்து நான் உன்னை பிரகாசித்தவனை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அவரையே நமக்கு தந்தார், நம்மை ஆசீர்வதித்தார். இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக கிறிஸ்து வந்தார். இந்த உலகம் அழிந்து போவதற்காக அல்ல, அழிவில் இருக்கிற போகிற ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக கிறிஸ்து இந்த உலகத்தின் ரட்சகராக வந்தார். ஆகவே இந்த உலகத்தை வந்தது அவர் நியாயம் தீர்க்க அல்ல, பாவிகளை மீட்டெடுக்க, அவர்களை இருளிலிருந்து மீட்டெடுத்து வெளிச்சத்தில் நடத்தும்படியாக அவர் வந்தார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற எவரும் ஆக்கனை தீர்ப்பு அடைவதில்லை, நரகத்திற்கு போவதில்லை. பாவத்தின் சம்பளம் மரணமாகிய அந்த மரணத்தை அடைவது இல்லை, பாவத்திலே வாழ்வது இல்லை, சாபத்திலே வாழ்வது இல்லை. அவர் விசுவாசிக்கிறவன் இந்த மாதிரி ஒரு தண்டனைக்கு அவன் தப்பி அவன் வெளிச்சத்திலே ஆசீர்வாதங்களை நடப்பான். ஆனால் யார் இருளை விரும்புகிறார்களோ, பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமங்கள் செயல்களையும் தேவையில்லாத காரியங்களையும் யார் செய்கிறார்களோ அவர்கள் என்றென்றும் இருளிலே இருப்பார்கள். அவர்கள் சமாதானமும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் இழந்து போவார்கள். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார், நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். அவரே நமக்கு மகிமையுமாய் இருக்கிறார். நம்முடைய துக்கத்தை எடுத்துவிட்டு சந்தோஷத்தை கொடுக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். கிறிஸ்து வந்தது நமக்கு சந்தோஷம், கிறிஸ்து வந்தது நமக்கு விடுதலை, கிறிஸ்து பிறந்தது நமக்கு வெளிச்சம், நித்திய வாழ்வு, சுகவாழ்வு, சமாதான வாழ்வு, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோய்களிலிருந்து விடுதலை, சமாதான வாழ்வு, என்றென்றுமாய் வாழ்கிற சுகவாழ்வு. இந்த வாழ்வு கொடுக்கும்படியாக இரட்சகர் இங்கே வெளிப்பட்டார், இந்த உலகத்திற்கு வந்தார். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, எவரும் ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வெளிச்சத்தில் நடப்பீர்கள். சுகவாழ்வு, சமாதான வாழ்வு, சந்தோஷ வாழ்வு உங்களுக்கு நிச்சயம் உண்டாயிருக்கும். அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கிறிஸ்துவே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உங்க துக்கங்கள் எல்லாம் எடுத்து இன்றைக்கு ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளார, மகிழ்ச்சிக்குள்ளார, வெளிச்சத்துக்குள்ளார உங்களை கட்டாயம் நடத்துவார். அது அவருடைய வார்த்தை, பொய்யுரையாத வார்த்தை. இந்த இரட்சகர்
என்னுடைய பிறந்த நாள் என்று சொல்வார்கள். ஆகவே அவர் வந்தது இந்த உலகத்தினுடைய ரட்சிப்பையும் சந்தோஷத்திற்காகவே, உங்களுக்காகவே, எனக்காகவே, நமக்காகவே அவர் வந்தார். நம்மை வாழ வைக்கிற தேவன் மனுக்குமாரன் அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே 33 ஆண்டுகள் வாழ்ந்து எல்லா மனுஷனுடைய அக்கிரமங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நமக்காக பலியாகும்படியாகவே இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பப்பட்டார், பலியானார். அதன் மூலமாய் நமக்கு ஒரு விடுதலை வந்தது. சாபத்திலிருந்தும், நோய்களிலிருந்தும், பாடுகளிலிருந்தும் விடுதலை வந்தது. அதுவே நமக்கு வெளிச்சம். ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த வார்த்தையை படியுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு கட்டாயம் உண்டு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவர் ஜீவனுள்ளது, அது வெளிச்சம் உள்ளது, மகிழ்ச்சியானது. இந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவள் இருளை மாற்றும், அவளுடைய நோய்களை மாற்றும், அவர்களுடைய வேதனைகளை மாற்றும். எதெல்லாம் அவங்களுடைய வேதனையும் வரும் கஷ்டத்தையும் அழுகையும் வேதனையும் ஆண்டவரே கொடுத்து கொண்டு அந்த எல்லா இருளையும் மாற்றி ஒரு வெளிச்சத்தை அவருடைய வாழ்க்கையிலே தந்து அவர்களை பிரகாசிக்க பண்ணும். ஒளியாய் மாற்றும், வெளிச்சத்திலே கொண்டு வரும், இருளை அகற்றும், வேதனைகளை அகற்றும், பொல்லாப்பை நீக்கும், வாதை அந்த குடும்பங்களை விட்டு நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும். இந்த நாளிலே மகிழ்ச்சி உண்டாகட்டும், நெடுநாளைய பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள் மறையட்டும், இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளட்டும். சுக வாழ்வு, சமாதான வாழ்வு, மீண்டுமாய் ஒரு ஒளிமயமான வாழ்க்கை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இந்த நாளிலே அவர்களை ஒவ்வொருவரையும் நான் உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இது கேட்கிற ஒவ்வொருவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இது கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you. God bless you. Amen.